வணக்கம். இன்று ஊழ் அதிகாரத்தின் 6வது திருக்குறள். இதில் என்ன சொல்கிறார் வள்ளுவர் பார்க்கலாமா? ஒரு பழமொழி இருக்கும், உழுந்து உழுந்து பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு. அதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்கிறார். எப்படின்னு பார்க்கலாமா? ஊழ்வினை பயனால் நமக்கென்று விதிக்கப்பட்ட பொருட்கள் இருந்தால் அந்த பொருட்களை நாம் என்னதான் வீணாக செலவு பண்ணாலும் சரி, வெளியில் கொண்டு போய் கொட்டினாலும் சரி, சரியாக பயன்படுத்தாமல் விட்டாலும் சரி, அவை நம்மிடமே தங்கி இருக்கும். நாம் செய்த நல்வினையின் பயனாக நமக்கு சேர வேண்டிய பொருட்கள் இருக்குமே, ஆனால் அவற்றை நாம் சரியாக பராமரிக்காவிட்டால் கூட அவை நம்மை விட்டு விலகாது. அதெல்லாம் கொண்டு போய் வேண்டான்னு தூக்கி போட்டாலும் அது நம்மிடமே மீண்டும் வந்து சேரும். அதே போல் நமக்கு ஊழ்வினை பயனால் கிடைக்கக்கூடாத பொருட்கள் எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பாதுகாப்பாக பத்திரமாக வச்சுருந்தாலும் நம்மக்கிட்ட தங்காது, போய் சேர்ந்துடும். ஒரு நாளும் அது நமக்கு கிடைக்காது. அப்போ ஊழ்வினை பயனின் காரணமாகத்தான் நம்மிடம் தங்கக்கூடிய பொருட்கள் நம்மிடமே வருதலும், நமக்கு வேண்டாத பொருட்கள் நம்மை விட்டு விலகுதலும் இருக்கின்றது என்பது இந்த குறளின் கருத்தாக அமைகிறது. அதில் கூட வசனமெல்லாம் கூட இருக்குல்ல, நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக நம்மளை தேடி வரும், கிடைக்கக்கூடாதுன்னு இருந்தால் ஒருபோதும் அது நமக்கு கிடைக்காது. அதுதான் ஊழ்வினை பயன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ இவ்வளவு அழகான கருத்து, நுணுக்கமான கருத்து, மிக எளிய வகையில் நீ என்ன தான் நினச்சாலும் அதை மிக அழகாக நமக்கு சொல்லித்தரத்துக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? நாமளே சொல்லுவோம்ல, பா எவ்வளோ பத்திரமா வச்சுருந்தா அது என் கையை விட்டு போயிடுத்துப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, சிறிய பொருளாக இருந்தாலும் சரி. அப்போது நமக்கென்று விதிக்கப்பட்டது, ஊழ்வினை பயனின் காரணமாக விதிக்கப்பட்டதாக இருந்தால் மட்டுமே நம்மிடம் தங்கும், இல்லைன்னா நம்மக்கிட்ட அது இருக்கவே இருக்காது. இதைத்தான் இந்த குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொறியினும் போகாதம, பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொறியினும் போகாதம. இதுதான் குறள். பாலல்ல பரியினும், நமக்கு உரிமை இல்லாத, அதாவது வினைப்பயனால் நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பொருட்களை எவ்வளவு பத்திரமாக வைத்திருந்தாலும் அவை என்ன செய்யும்? நம்மை விட்டு விலகி செல்லிடும், நம்மிடம் நிற்காது. அதே போல உய்த்து சொறியினும் போகாதம்மா, நம்மக்கிட்ட இருக்கணுங்கிறது விதி இருந்ததுன்னா நம்ம என்ன தான் கொண்டு போய் அதை வெளியில் கொட்டிட்டு வந்தாலுமே அவை நம்மை விட்டு செல்லாது, அந்த செல்வம் நம்மிடமே தங்கி இருக்கும் என்பதுதான் இந்த குறளின் பொருள். ஆக ஊழ்வினை பயனினால் செல்வம் தங்குவதும் நிலைப்பதும், அதே போல நம்மை விட்டு நீங்குதலும் அமைகிறது என்பதுதான் இந்த குறளின் எளிய பொருளாக கொள்ளப்படுகிறது. நன்றி. அடுத்த குறளை நாம் பிறகு காணலாம்.